என்னப்பா கீழே ஏத்து மேல போடுமா வரவராஜி வரராஜி கீழே எடுத்து மேல மேல போடுமா அடி இருக்குதா ஏப்பா சேலை எடுத்து ஜடத்து மேல போடுமா ஜடத்து மேல போறதா இவருதான் அழகா மெதுவா மெதுவா தொடலாமா உனக்கு என்ன அறிவு இருக்குதாடி சனா ஒரு பெண்களுக்கு இருக்குது அந்த சனத்தை மூடுமா ஓ இத மூடு சொல்ற ஆமா நீ ஜனத்து மேல போய் போறியடி எப்பா ஓ நான் அளவால சூப்பர் அழகுமா இந்த கேமராமேன் எங்க போய் பிடிச்ச உன்னை பார்த்த உடனே கேமரா உள்ள இந்த கேமரா வெளியே வந்து போச்சு நான் நக்கியார் மாதிரி ஒரு கேமரா பிடிக்கிறவன் தானா இப்ப விட்ட ஆள் தான் வேணுமா ஆனா சொல்றேன் இவன் பிள்ளை எவன் கட்டிக்கிறான் இந்த ஆளு பிள்ளையவும் கட்டிட்டானோ அவன் ஒன்னா நம்பர் குட்ட அது அவன் சோத்தனம் கட்டினா ஆள் எங்க போறாங்க கேமரா வந்து பிடிக்க மாட்டான் பிடிச்சா அந்த மத்தாலக்கார நேரத்தை பிடிப்பான் ஆமா எப்பா ஏமா நான் அளவா இல்ல சூப்பர் அழகுமா அப்புறம் அடிச்சா நீ மேல பிடிக்க கீழே பிடிப்பா ஏமா ஒரு பொண்ணுக்கு பூவுல குறை இருக்கலாம் பொட்டுல குறை இருக்கலாம் திங்கிற சோத்துல குறை இருக்கலாம் எனக்கு எதுல குறை தெரியுமா என்னம்மா குறை என்னப்பா பண்ற நீ அழுவரியா தொண்டையில அடிச்சுக்கிச்சுனா நீ விடுறமா தொண்டையில அடிச்சு நீ உரியா இல்ல இதுல
எப்பா ஏமா ஏமா எனக்கு பூவலையும் குரல்ல குறையில்ல, எனக்கு பொட்டலையும் குரல்ல குறையில்ல, கட்டிக்கிட்ட சீலையிலையும் குரல்ல குறையில்ல, நான் வச்ச பூவுல சைடு பூலையும் குரல்ல குறையில்ல. எனக்கு பூ குறை பூரம் குறையெல்லாம் எதுலமா வச்சிருக்கிறா? எப்பா ஓ என் ஜாதகத்துல தாம்பா குறை வச்சுட்டா அப்படி என்ன ஜாதகத்தை உனக்கு குறை? நான் பிறந்ததும் மூல நட்சத்திரம், நட்சத்திரம். நான் வயசுக்கு வந்ததும் மூல நட்சத்திரம். நட்சத்திரம் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுனால என்னை எவன் தாலி கட்டுறானோ அவன் அப்பயே சேர்த்து போடுவான். கேள்விப்பட்டது வருஷம் வருஷம் மாப்பிள்ள வந்திருப்பான்ல. எந்த மாப்பிள்ள வந்தான் வரானுவே என்னது விரிக்கிறானுவே அல்ல மூணு ஜாதகத்தம்மா அதத்தான்பா சொல்றேன். எவனாவது காடுலனா கட்டிக்குவான், கட்டிக்குவான், ஊடலனா கட்டிக்குவான், கட்டிக்குவான், சொத்து தொகலனா கட்டிக்குவான், கட்டிக்குவான். எவனாவது தாலி கட்டி சாவறதுக்கு வருவானா? யாரும் வரமாட்டாங்கம்மா. ஒருத்தங்க கூட என்ன பொண்ணு கேட்க வரல போ. எதுக்கு ஒப்பாரு நாய் நாய? அது என்ன சொல்ற? நான் இந்த ஜோசிக்காரங்கிட்டே போய் ஒரு பரிகாரம் இருந்தா பண்ணுங்க. இன்னைக்கு 8ல செவ்வா 10ல செவ்வா இது பரிகார செவ்வா. தோசை இருக்குது, கேது தோசை இருக்குது, இது பரிகாரம் கழிச்சு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போனா கறி சரியா போடும் சொல்றாங்கல்ல. ஆமா அந்த மாதிரி எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுன்னா அப்படின்னு ஜோசிக்கிட்ட போய் கேட்டேன். அந்த ஜோசிக்காரன் நான் சொன்னா என்ன சொன்னாரு? புள்ள புள்ள நீ தாலி கட்டாத புள்ள வாங்கிக்கிட்டா உன் குடும்பம் சாமம். தாலி கட்டாத புல் வாங்கிட்டா குடும்பம் சாமங்களா? அந்த தோசை அடிபட்டுரும். எப்படி அடிபடும்? எப்படி? ஒரு தாலி கட்டாத மாசமா புள்ள வாங்கிக்கிட்டா இந்த மாதிரி தாய் குளம்லாம் இந்த சக்காலத்தி எவங்கிட்ட போய் புள்ள வாங்கினாலும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள மாசமா இருக்கிறா 4 பொம்பளை திட்டினால இந்த தோசை அதுல அடிபட்டு விடுமா? ஓ 4 பொம்பளை கண்டபடி வாயிலுக்கு வந்தவ திட்டினா அந்த தோசை அடிபட்டுரும் அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. பிடிச்சா புளியங்கொம்ப பிடிக்கணும்னு. ஆமா இந்த கோயில் பூஜாரி மாதிரி ஆளை பிடிச்சிக்கிட்டு நான் புடக்கு புடக்குன்னு பாக்குறேன். கண்ணுக்கு என்ன அடிச்சு பார்த்து மயங்கிட்டாருமா அவரு. கண்ணுக்கு என்ன அடிச்சு போடாது ஆயா கல்ல ஜோறு போடாது. நேத்தான் பேசி இருந்தாரு. நீ எப்ப சீரி அவர் மேல போட்டியோ அவர் மயங்கி போய் உட்காந்துட்டாரு. எப்பா ஓ நீ என் கதை சொன்ன நேரம் ஆயிடும். அதனால இனிமேட்டு நான் கூட வாழ்ற மாதிரி இல்ல. இல்ல யாரோ ஒரு மகாராணி இருந்தா சேர்த்து விடு. நான் வேலை செஞ்சு போல அரசாங்கத்துல ஒரு மகாராணி இருக்காங்க, அவங்க கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுறேன். வேலை செஞ்சு என் பேர் எடுமா. எப்பா ஏமா மகாராணி கிட்ட வேலை செய்யறேன் இல்லையோ நான் மகாராஜா கிட்ட வேலை செஞ்சு உன் பேரை காப்பாத்துறேன்ப்பா. பணிவிட வேலைமா ஏதோ ஒன்று சேர விடுப்பா. நீ புடுறப்பா சொல்லி பிடிக்கிற லட்சம் தான்.